இந்தியாவோட ஏவுகணை மனிதன் அப்படின்னு சொல்லி நாம சொல்ற டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஜூலை 27, 2015 நம்ம விட்டு பிரிஞ்சாரு. இந்த வருஷம் இந்த ஒரு தினத்துல அவரோட 2வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுது. எத்தனையோ விஷயங்கள் அவர் செஞ்சிருக்க முடியும். பல நாடுகள் அவரோட அறிவுக்காக அவரை கூப்பிட்டாங்க. அவர் நினைச்சிருந்தா தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கோடியா சம்பாதிச்சிருக்க முடியும். பல வெளிநாடுகளுக்கு போயிட்டு கன்சல்டேஷன் பண்ணியிருந்தாருன்னா கூட பல 1000 கோடிகள் அவரோட பாக்கெட்ல இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் வேண்டாம், என்னோட உழைப்பு என்னோட நாட்டுக்காக தான் இருக்கணும், என்னோட அறிவு இந்த நாட்டுக்கு தான் பயன்படணும்னு சொல்லி இந்த நாட்டுக்காகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்த ஒரு மனிதர்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா அவர்கிட்ட வேலை செஞ்ச ஒரு கார் டிரைவர், வெறும் 5வது மட்டும்தான் படிச்சிருந்த ஒரு கார் டிரைவரை இன்னைக்கு PhD முடிச்ச ஒரு இளங்கலை பேராசிரியரா மாத்தின ஒரு மனிதர்னு கூட சொல்லலாம். இது பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு ராமேஸ்வரத்துல தற்போதைக்கு மணி மண்டபம் கட்டி இருக்காங்க. அதை திறந்து வைக்க நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுரை அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் போயிருக்காருங்க. இந்த ஒரு செய்தியை நீங்க கேட்டுட்டு இருக்கிற நேரத்திலேயே அந்த ஒரு மணி மண்டப திறப்பு விழா நடந்து முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மதுரை விமான நிலையத்துல ஆளுநர் வித்யாசாகர் ராவ், முதல்வர் பழனிசாமி, அமைச்சர்கள் எல்லாருமே நின்று வரவேற்பு கொடுத்து பூங்கொத்து கொடுத்து அவர் அழைச்சிட்டு போயிருக்காங்க. மணி மண்டபம் திறக்கிறது மட்டும் இல்லாம கலாம் விஷன் 2020 அப்படின்ற ஒரு வாகனத்தையும் பிரதமர் அவர்கள் கொடியசைச்சு துவங்கி வைக்கிறாருங்க. இந்த ஒரு நேரத்தில் அப்துல் கலாம் அவர்கள் என்ன செஞ்சிட்டாரு? அவங்க ஊரான ராமேஸ்வரத்துக்கே அவர் எதுவும் செய்யல, அணுசக்தியை அவர் ஆதரிச்சாரு, இப்படி பல குற்றச்சாட்டுகள் அவங்க மேல வைக்கலாம். அவர் அணுசக்தி விஞ்ஞானி கிடையாது. ஆனா நாட்டோட மூத்த விஞ்ஞானியா இருந்ததன் காரணமா, ஒரு நாட்டோட ராணுவத்தையே உயர்த்திய சாதுரியம் அவர்கிட்ட இருந்ததன் காரணமா அணுசக்தின்றது அவருக்கு அத்துப்படியா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா அயோத்தியில நீங்க கோயில் கட்டுறதை விடவும் அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுங்க, அது மக்களுக்கு பயனடைறதா இருக்கட்டும். அறிவியல் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கும் அப்படின்றத கலாம் அவர்கள் நம்பினாருங்க. அரசியல் கடந்த ஒரு அறிவியல்வாதி அப்படின்னு சொல்லி நம்ம அப்துல் கலாம் ஐயாவை சொல்ல முடியும். ஆனா அதனாலதான் அரசியல்வாதிகள் கூட ஜனாதிபதி பொறுப்பை அவருக்கு கொடுத்தாங்க. 2வது முறையும் ஜனாதிபதி ஆயிருக்க முடியும். ஆனா சில விஷயங்கள்னால தடைபட்டு போச்சுன்னு சொல்லலாம். 1930களில் இருந்தவங்க எல்லாம் மகாத்மா காந்தியை பார்த்திருப்பாங்க. 1970, 80, 60 இருந்தவங்க எல்லாம் காமராஜரை பார்த்திருப்பாங்க. 1990 இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ரோல் மாடல் அப்துல் கலாம் ஐயா தாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் இதுக்கு மேல இந்தியால திருப்பியும் வருவாங்களா வரமாட்டாங்களான்றது எங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் சொன்ன கருத்துக்கள் இன்னும் பல காலம் நம்ம மனசுல இருக்கும் அப்படின்றத நியூஸ் கிளிட்ஸ் கண்டிப்பா நம்புதுங்க. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.